வேதா கிட்ஸ் சேனல். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு மந்திர காடு. கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்யுங்கள். அங்கே மரங்கள் எல்லாம் மரகத பச்சை நிறத்தில் ஜொலிக்கின்றன. பூக்கள் எல்லாம் வண்ணத்துப் பூச்சிகளைப் போல பேசுகின்றன. இந்த காட்டின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான மரம் இருக்கிறது. அது சாதாரண மரமல்ல. அதன் நுனி மேகங்களை கிழித்துக்கொண்டு வானத்தை தொடுகிறது. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு தங்கம் போன்ற பழம். ஆம், அதுதான் மாய தங்கப்பழம். சூரியனை விட பிரகாசமாக மின்னுவதை உங்களால் பார்க்க முடிகிறதா? அங்கே பாருங்கள், நம் நண்பன் குரங்கு சுட்டி ஓடி வருகிறான். இந்த அழகான பழம் எனக்கு மட்டும்தான் என்று கத்திக்கொண்டே மின்னல் வேகத்தில் மரத்தில் ஏறுகிறான். ஆனால் என்ன இது? மரம் மிகவும் வழுவழுப்பாக இருக்கிறது. ஐயோ என்று சுட்டி கீழே விழுகிறான். அடுத்து வானத்திலிருந்து கொக்கு நீளன் பறந்து வருகிறான். சுட்டி, உன்னால் முடியாது. என் சிறகுகள் என்னை அந்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று வீரமாக பறக்கிறான். ஆனால் உயரத்திற்குச் செல்லச் செல்ல காற்று சூறாவளியாக மாறுகிறது. கொக்கு காற்றோடு போராடி தள்ளாடி கீழே வந்து விழுகிறது. இருவரும் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போதுதான் மெதுவாக மெதுவன் என்ற ஆமையும் சுறுசுறுப்பான மணி என்ற எலியும் அங்கே வருகின்றன. எலி சொல்கிறான், நண்பர்களே, உங்கள் பலம் மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். எலி உடனே மரத்தின் வேருக்கடியும் சென்று மரம் ஆடாமல் இருக்க மண்ணை சீர் செய்து சிறிய கற்களை வைத்து மரத்தை உறுதிப்படுத்துகிறது. இப்போது மரம் அசையாமல் நிற்கிறது. அடுத்த சவாலாக அங்கே ஒரு பெரிய சேற்று பள்ளம் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஆமை யோசிக்காமல் அந்த பள்ளத்தின் மேல் தன் கடினமான ஓட்டுடன் படுத்துக்கொள்கிறது. இப்போது அது ஒரு உறுதியான பாலமாக மாறிவிட்டது. இதற்கிடையில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டதால் பழம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அனைவரும் தடுமாறுகிறார்கள். அப்போதுதான் கோழி கொக்கரி ஒரு பெரிய பாறை மீது ஏறி நின்று, கொக்கரக்கோ, அதோ அங்கே பாருங்கள் என்று கத்துகிறது. கோழியின் கூர்மையான கண்களுக்கு மேகங்களுக்கு நடுவில் தெரியும் அந்த தங்க ஒளி தெரிகிறது. அது சரியான திசையை காட்டுகிறது. ஆமை பாலமாக நிற்க அதன் மீது கோழி ஏறி வழிகாட்டுகிறது. கோழியின் முதுகில் எலி அமர்ந்து கொள்கிறது. இவர்கள் அனைவரும் ஒரு சங்கிலி போல இணைந்து நிற்க குரங்கு சுட்டி அவர்கள் மீது ஏறி எலி உறுதிப்படுத்திய மரத்தில் மளமளவென ஏறுகிறான். பலத்த காற்று வீசும்போது கொக்கு தன் அகலமான சிறகுகளால் குரங்குக்கு ஒரு கேடயம் போல பாதுகாப்பு கொடுக்கிறது. இதோ குரங்கு பழத்தை தொட்டுவிட்டது. அவன் பழத்தை பறித்த அந்த நொடியில் காடு முழுவதும் பல கோடி தங்கத் துகள்கள் மழையாக பொழிகின்றன. அது உங்கள் கைகளில் விழுவது போல தோன்றும். கீழே இறங்கிய குரங்கு சொல்கிறான், நான் மட்டும் முயன்றிருந்தால் இந்த பழம் நமக்கு கிடைத்திருக்காது. நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ததால்தான் இன்று இந்த வெற்றி கிடைத்தது. அவர்கள் அந்த மாயப் பழத்தை 5 சமமாக பிரித்து உண்டு மகிழ்கிறார்கள். எப்போதும் ஒற்றுமையே பலம் குழந்தைகளே. குரு வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: மாயக்காட்டின் மர்ம முடிச்சு. ஹெல்லோ குட்டீஸ், கதைக்குள்ள போலாம். மகிழ்ச்சி ததும்பும் ஒரு மாயக்காட்டில் அதிகாலை சூரியன் உதிக்கும் காட்சியில் நம் கதை தொடங்குகிறது. இங்கே மரங்கள் தங்க நிறத்தில் மின்னுகின்றன. ஓடையில் ஓடும் நீர் இசை பாடுகிறது. இந்த அழகான காட்டில் வசிக்கும் துருதுருக்கான முயல்கள் தங்கள் கேரட் தோட்டங்களை சீரமைத்துக் கொண்டிருக்க, காட்டின் மூலையில் இருக்கும் ஒரு குகையில் பலசாலியான கரடி அண்ணன் தான் கஷ்டப்பட்டு சேகரித்த நறுமணம் மிக்க ஒரு பெரிய தங்க நிற தேன் கிண்ணத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த பூலோக ஸ்வர்க்கத்திற்கு பின்னால் ஒரு சதி நடக்கிறது. உயரமான ஆலமரத்தின் மறைவில் திருட்டு குரங்குகள் ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி வருகின்றன. அவற்றிற்கு தலைமை தாங்கி மூளை சலவை செய்வது தந்திரக்கார நரி. நரி தனது வஞ்சகப் பார்வையால் எல்லாவற்றையும் கவனித்து கரடியின் தேன் கிண்ணத்தை திருடினால் காட்டின் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என திட்டம் தீட்டி குரங்குகளை ஏவி நள்ளிரவில் அந்த தேன் கிண்ணத்தை கொள்ளையடிக்கிறது. மறுநாள் காலை தேன் காணாமல் போனதை அறிந்து கரடி கதறியழ, தந்திர நரி மெதுவாக வந்து, கரடியண்ணே, இதோ இந்த முயல்களின் கால்தடத்தை பாருங்கள், அவைகள்தான் உங்கள் தேனை திருடிச் சாப்பிட்டன என்று ஒரு பொய்யான ஆதாரத்தை உருவாக்கி முயல்கள் மீது பழியை போடுகிறது.
இதனால் காட்டில் அமைதி குலைந்து விலங்குகளிடையே பெரும் சண்டை மூழ்கிறது. இக்கட்டான இந்த சூழலில்தான் ஒரு சிறிய இலைகளாலான ஆம்புலன்ஸ் வண்டியில் தனது சிறிய மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி வைத்திய எலி டாக்டர் நுழைகிறது. புத்திசாலியான வைத்திய எலிக்கு ஏதோ சதி நடப்பது புரிகிறது. அது தனது உற்ற நண்பனும் காட்டின் நிழல் வீரனுமான காட்டுப்பூனையை ரகசியமாக சந்தித்து உண்மையை கண்டறிய கட்டளையிடுகிறது. காட்டுப்பூனை தனது ஒளிரும் கண்களால் இருட்டில் பதுங்கிச் சென்று நரியின் குகையில் குரங்குகள் திருட்டுத் தேனை சுவைத்துக் கொண்டிருப்பதை கவனித்து எலியிடம் தகவல் சொல்கிறது. வைத்திய எலி ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுகிறது. காட்டின் மையப்பகுதியில் ஒரு மாயத் திருவிழாவை ஏற்பாடு செய்து அங்கே ஒரு உண்மை பேச வைக்கும் மூலிகை வாசனையை பரப்புகிறது. அந்த வாசனையை சுவாசித்த குரங்குகள் தங்களை அறியாமல் உண்மையை உளரத் தொடங்க நரியின் சதி அம்பலமாகிறது. கோபமடைந்த விலங்குகளிடமிருந்து நரியும் குரங்குகளும் தப்பிக்க முயலும்போது எலி தயார் செய்த வழுக்கும் பொடியால் அவர்கள் சறுக்கி விழுந்து சிக்கிக் கொள்கிறார்கள். இறுதியில் திருடப்பட்ட தேன் மீட்கப்பட்டு கரடியிடம் ஒப்படைக்கப்பட வைத்திய எலி ஒற்றுமையே பலம், பொய் ஒருபோதும் வெல்லாது என்று நீதியை சொல்ல காடு மீண்டும் மகிழ்ச்சி பாடலால் நிறைகிறது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. குரு வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: மர்ம காட்டில் மாமனிதர்களின் ஒற்றுமை. ஹலோ குட்டீஸ், இந்த கதையில் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்கலாம். யானை, குரங்கு, மான், ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, ஓநாய் மற்றும் காட்டுமனிதர்கள். சரி வாங்க, கதைக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் மனித கால்கடம் படாத ஒரு பேரதிசய காடு இருந்தது. அங்கே மரங்கள் மேகத்தை தொட்டு பேசின, ஆறுகள் இசையமைத்தன. அங்கேதான் நம் நண்பர்களான யானை தும்பிக்கை, மான் துள்ளல் மற்றும் வரிக்குதிரை கோடுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். தும்பிக்கை ஆற்றில் நீர் தெளித்து விளையாடுவதும் மான் துள்ளி குதிப்பதும் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் விடியற்காலை அந்த அமைதி குலைந்தது. எப்போதும் ஆர்ப்பரித்து ஓடும் ஆற்றில் தண்ணீர் குறைந்து பாறைகள் வெளியே தெரிந்தன. தாகத்தால் விலங்குகள் தவித்தன. உயரமான ஒட்டகச்சிவிங்கி நீலன் மரங்களின் இலைகள் காய்வதைக் கண்டு ஏதோ தவறு நடக்கிறது என்று எச்சரித்தது. காட்டின் துப்பறியும் வீரன் ஓநாய் ஊழல் தனது கூர்மையான மோப்ப சக்தியால் ஆற்றின் திசை மாறியிருப்பதை உணர்ந்தான். நண்பர்களே, யாரோ ஆற்றை மறித்திருக்கிறார்கள், வாருங்கள் தேடிச் செல்வோம் என்று அவன் அழைக்க பயணம் தொடங்கியது. வழியில் ஒரு பிரம்மாண்டமான பாறை அவர்கள் பாதையை மறித்தது. அப்போதுதான் தும்பிக்கை யானை தனது அசாத்திய பலத்தை காட்டியது. ஹேய் என்று முக்கி அந்த பாறையை உருட்டித் தள்ளியது. காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழையும்போது திடீரென மேலச் சத்தமும் விசித்திரமான ஒலிகளும் கேட்டன. அங்கே இலைகளையும் தோலையும் ஆடையாக அணிந்த காட்டு மனிதர்கள் நெருப்பைச் சுற்றி நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். விலங்குகள் அவர்களைக் கண்டு மிரண்டன. காட்டு மனிதர்கள் விலங்குகளைக் கண்டு அஞ்சினர். இந்த மர்ம மனிதர்கள் யார்? இவர்கள் ஏன் ஆற்றை தடுத்தார்கள்? பகைமை உருவாகும் வேளையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காட்டு மனிதர்களின் ஒரு சிறு குழந்தை விளையாடும்போது ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்தது. அங்கே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருந்த பயம் மறைந்தது. மான் துள்ளல் மின்னல் வேகத்தில் ஓடி பள்ளத்தின் அருகே சென்றது. ஒட்டகச்சிவிங்கி நீலன் தனது நீண்ட கழுத்தை ஒரு ஏணி போல பள்ளத்திற்குள் நீட்டியது. அக்குழந்தை மெதுவாக நீலனின் கழுத்தை பிடித்து மேலே ஏறி வந்தது. இதை பார்த்த காட்டு மனிதர்களின் கண்கள் கலங்கின. அவர்கள் விலங்குகளை கட்டித் தழுவினர். தற்காப்புக்காகவும் வெள்ளத்திலிருந்து தப்பிக்கவுமே அவர்கள் அணையை மாற்றியிருந்தனர் என்பதை சைகை மூலம் விளக்கினர். பகை நீங்கி அன்பு பிறந்தது. இப்போது மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றிணைந்தனர். எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் இலக்காக மாறியது. வரிக்குதிரையும் ஓநாயும் கற்களை சுமந்து வர, காட்டு மனிதர்கள் கால்வாய் தோண்ட, யானை மண்ணை அள்ளியது. கடின உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. ஆற்றின் நீர் புதிய பாதையும் ஆர்ப்பரித்து ஓடிவந்தது. காடு மீண்டும் பச்சை பசேலென மாறியது. பறவைகள் பாடின, மீன்கள் துள்ளின. மனிதர்களும் விலங்குகளும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்தை உருவாக்கினர். நாம் அனைவரும் இயற்கையின் பிள்ளைகள், ஒற்றுமையாக இருந்தால் முடியாதது எதுவுமில்லை என்ற பாடத்தை அந்த காடு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பை குட்டீஸ்.